மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து தற்போது ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்து? இல்ல, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு பாராமுகமாக இருந்த ஒன்றிய அரசு, அதிலும் குறிப்பாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த வாரம் கூட இதை போன்ற முழுக்க அது மாநில அரசினுடைய திட்டம்தான், அதில் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதாக நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்திலே அதை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அது மாநில அரசின் திட்டமாக மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது என்று சொல்லி முடித்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை இடைவிடாது வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிருக்கிறார். அதாவது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய சாதுரியம் எங்கே வெளியே வருகிறது என்று சொன்னால், இதற்காக நிதி உதவியை நிறுத்திய உடனே ஒன்றிய அரசோ பாஜகவோ என்ன நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த திட்டத்தை நாம் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் இது நடத்திருக்க முடியாது, ஆகவே இந்த திட்டத்தை மாநில அரசு கைவிட்டு விடும், அல்லது சுணக்கம் ஏற்படும், மிகப்பெரிய காலதாமதம் ஏற்படும், அதனால ஒரு மாநில அரசு மீது ஒரு கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்துத்தான் அவர்கள் ஒத்துக்கொண்ட தொகையை தர மறுத்ததாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன ஆனாலும் எது நேர்ந்தாலும் இந்த திட்டத்தை இடைவிடாமல் மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களை தொடர்ந்து இதை செயல்படுத்தி கொண்டு வந்ததால் ஒரு கட்டத்திலே ஒன்றிய அரசுக்கு ரொம்ப தெளிவாகிவிட்டது. நாம் உதவி செய்தால் நம்முடைய நிதி பங்கீடு இருந்தாலும் பங்களிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அப்படி நிறைவேறிவிட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் நம்மையும் பாஜகவையும் நிரந்தரமாக புறக்கணித்து விடுவார்கள். தமிழகத்து மக்களை நாம் போய் அவரிடம் பேசுவதற்கு கூட தகுதியை நாம் இழந்து விடுவோம் என்று அவர்களுக்கு தோன்றியிருப்பதின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு அதை அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அவர்கள் முன் வந்திருக்கார்கள் எண்ணுகிறேன். கடந்த வாரம் திரு அண்ணாமலை அவர்கள் பிரதமருக்கு வேண்டுகோள் வைக்கின்ற போதே நான் நினைத்தேன், இது ஏதோ நடக்கிறது, ஏதோ அண்ணாமலை வேண்டுகோள் வைத்து அதன் மூலமாக நிதி ஒதுக்கீடு வந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு காக்கை உட்கார்ந்தவுடனே பணம்படம் கீழே விழுந்தது என்று சொல்வார்கள். அதை போன்று இந்த கிரெடிட்டை கூட அண்ணாமலைக்கு கொடுப்பதற்காகத்தான் பாஜக நினைத்து அவரை இதை வேண்டுகோள் வைக்க சொல்லியிருந்தார்கள். ஆனால் கடந்த காலத்திலே எல்லாம் எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் கோரிக்கை வைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அண்ணாமலையை போன்றவர்களும் பாஜக நண்பர்களும் இது முழுக்க மாநில திட்டம் தான் என்றுதான் எல்லோரும் ஒரே பல்லவியைத்தான் பாடினார்களே ஒழிய யாரும் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு கடமை இருக்கிறது என்று யாரும் சுட்டிக்காட்ட தயாராக இல்லை. ஆனால் கடந்த வாரம் ஏதோ புதிதாக ஞானோதயம் வந்ததை போல அண்ணாமலை அவர்கள் திடீரென தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அப்படி ஒரு ட்வீட்டை போட்டார். அப்பொழுதே நான் நினைத்தேன், இது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே எப்படியோ இன்னைக்கு பெட்டர் லேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இது முன்னாலே வந்திருந்தால் பலவிதமான சுமைகள் மாநில அரசுக்கு குறைந்திருக்கும், மற்ற நல்ல திட்டங்கள் நிறைய வேகமாக நடைபெற்றிருக்கும், வட்டி சுமை குறைந்திருக்கும். ஏற்கனவே இதை போன்ற பல நெருக்கடிகளிலே கூட தாங்கள் மேலே தூக்கிய பாரத்தை கீழே வைத்து விடாமல் மிகுந்த கடினத்தோடு கடுமையான சுமையை சுமந்து இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்ட வேண்டும். அதற்கு துணையாக இருந்த தமிழக அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் எல்லோரையும் பாராட்ட வேண்டும். ஆகவே இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது இனிமேல் கொடுக்க வேண்டிய நிதிகளையாவது காலதாமதமின்றி, நாம் எதுவும் யாசகம் கேட்கவில்லை, நமக்கு நியாயமாக சேர வேண்டிய பணத்தையும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதை போலதான் நாமும் கேட்கிறோம். அதை இவ்வளவு காலதாமதம் செய்து அதை சிரமப்படுத்தி கொடுப்பதை விட உடனடியாக கொடுத்து விட்டால் இன்னும் இதை விட 3 மடங்கு அதிகமான பணிகளை தமிழகத்திலே செய்வார் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒன்றிய அரசு தமிழகத்திலே உருவாக்குவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
மாநில அரசின் திட்டமாக மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் செயல்படுத்தப்படுவதால் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் கூறி வந்தார். இந்த சூழலில்தான் தற்போது சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்காக ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தற்போதுதான் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து எப்போது அவர்கள் நிதியை விடுவிக்க வாய்ப்பு இருக்கிறது சார்? அதாவது அவர்கள் நினைத்தால் நாளைக்கு கூட கொடுக்கலாம். இப்ப தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல நீங்க அவங்க நிதியை கொடுக்கிற அவசரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க மகாராஷ்டிராவில் அவங்க கேட்காத நிதியெல்லாம் உடனே ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நம்முடைய போன்ற குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள், அது நம்ம விட கேரளா மோசம். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற இப்ப நம்முடைய தமிழ்நாட்டுல அந்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தீர்களுக்கு என்ன பயன் என்று கேட்டார்கள் அல்லவா, அவர்களுக்கு இது ஒரு பதில். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற இந்த 40 உறுப்பினர்கள் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு அச்சத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பாராளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது. மோடிக்கு எந்த நேரத்திலும் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வரலாம். அப்படி வருகின்ற போது தமிழ்நாட்டினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெரிய பிளாக். ஆனா இன்னைக்கு அதை போன்ற ஒரு பலம் இன்னைக்கு கேரளாவில் இல்ல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசுக்கு. ஆகவேதான் அவர்களை ரொம்ப நெருக்கடி பண்ணுறார். அது மாதிரி தான் பஞ்சாபை நெருக்கடி பண்றாங்க. அவங்களுக்கு அந்த பலம் இல்ல ஆம் ஆத்மி கட்சிக்கு. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழகத்திலே காங்கிரஸ் கூட்டணி எல்லோரும் சேர்ந்த அந்த கூட்டணிக்கு 40 உறுப்பினர்கள் இருப்பதால் இந்த 40 உறுப்பினர்களை கோபப்படாமல் குறைந்தபட்சம் ஒரு மகிழ்ச்சியாவது வைத்துக் கொள்ளலாமே என்கிற அணுகுமுறையை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்களோ என்று நான் நினைக்கிறேன். ஆகவே பணத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை இனிமேல் இன்னும் கெட்ட பேர் வரும் என்பது தெரியும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் வாரம் இங்க வரணும். அப்படி வருகின்ற போது ஒவ்வொரு வாரமும் அவரை பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடி வருகின்ற போது பிரதமரே அமைச்சரவையில் இப்பொழுது ஏற்கனவே இது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், ஏற்கனவே அமைச்சரவை ஒத்துக்கொண்டு நம்முடைய உள்துறை அமைச்சரே அமித்ஷா அவர்களே அடிக்கல் நாட்டிய திட்டம் தான் இது. பொலிட்டிக்கலா தான் இது ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இனிமேல் இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றம் இருக்கிற அமைப்புக்குள்ள அவங்க இதை போன்ற செயல்களை தொடர்ந்து செய்ய முடியாது. அப்பொழுது பாராளுமன்றத்திற்குள்ளே மேலும் நெருக்கடி அதிகமாகும். ஆகவே விரைவாக பணத்தை கொடுத்து விடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.